கிறிஸ்துக்குள் பிரியமானவரே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் ஒரு அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒரு சந்தியின் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை யாருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி, அது நேற்று முன்பதாக பழைய ஏற்பாட்டில் உள்ள எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 20 வரை உள்ள பகுதியில் நாம் தியானம் செய்வோம். Prophetic book of Ezekiel, chapter 33, verses 7 to 20. இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, ஒரு கிறிஸ்தவ காவலாளியின் பொறுப்புகள். Responsibilities of a Christian sentinel or a watchman. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்களையும் என் நட்புறமாக கர்த்தாவே அந்த வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தில் யாரும் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறார்கள். இந்த பிரசங்க பகுதி வசனங்கள் 7 முதல் 20 வரைக்குமாய் 2 பிரிவாக நாம் பிரித்துக் கொண்டு நாம் இதில் உள்ள சாராம்சத்தை அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்க்கின்ற போது சுருக்கம் என்ன என்றால், இந்த பிரசங்க பகுதியிலே கடவுளாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காவலனாக, ஒரு வாட்ச்மேனாக அவர் தெரிந்து கொண்டு அந்த பணியை செய்ய வேண்டும். அதாவது he has to blow whistle and to protect the people from the impending doom and the destruction. வரப்போகிற ஆபத்து, பிரச்சனைகள், மேகம் போன்ற அழிவுகள், இவைகளிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை சொல்ல வேண்டும், சொல்லி அவருடைய மனத்தை திருப்ப வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த நாளில் பேசப்படுகின்ற ஒரு காரியம். அவர் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி, எச்சரிப்பின் செய்தியை கேட்டு ஜனங்கள் மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிற மனம் திரும்பினால் அவர்கள் தன்னுடைய அதாவது இரத்த பழியிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள், அவர்கள் காக்கப்படுவார்கள். அப்பொழுது உன்னிடத்தில் நான் அந்த கணக்கை கேட்க மாட்டேன். ஒருவேளை நீ சொல்லாமல் போய் அவர்கள் செத்தால் அவர்கள் தன்னுடைய அக்கிரமத்திலே சாவார்கள், ஆனால் அந்த இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன். ஆகவே ஒரு காவல்காரன் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், எசேக்கியேலை நியமித்து நீ காவல்காரன் இஸ்ரவேல் மக்களுக்கு. இன்றைக்கு என்னை இந்த திருச்சபையிலே நியமித்து நீ இந்த திருச்சபைக்கு நீ காவலாளி. You are a watchman to this church. இப்படியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது. அவர்கள் என்னதான் தவறு செய்தார்கள், ஏன் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார் என்றால், நாம் நம்முடைய ஆராதனையில பாடுகிற போது நாம் அந்த பாவ அறிக்கை சொல்கிறோம். கடவுளே உங்க குரோதமாக மனத்தினாலும் வாக்கினாலும் உங்க குரோதமாக பாவ குற்றங்களை செய்கிறோம் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கை எடுக்கிறோம் இல்லையா? அந்த பாவ சுபாவம் நம்மிலே இருக்கிறது. ஆகவே நாம் பாவம் செய்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த கடவுளை நோக்கி நாம் வருகிறோம். கடவுளும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் பாவி என்று நம்மை தள்ளிவிடாத கடவுள் நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டு இதன் மூலமாக பிதாவுடைய அன்பை நிரூபணப்படுத்தின கடவுளுடைய அன்பு, அதை நாம் மறக்கவே முடியாது. We cannot forget His great sovereign love of God till our last birth in the earth. இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமா, இந்த காவல்காரன் இஸ்ரவேல் மக்களின் தப்பிதங்களை உணர்த்தி எச்சரித்து அவர்களை மனம் திரும்ப அழைத்தால் அதற்கு அவர்கள் செவி கொடுத்தவர்கள் தப்பி வைக்கப்படுவார்கள். எப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை பெற்று அவர் சொல்லுகின்ற போது, அதுதான் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தினாலே
தீர்க்கதரிசியும் சரி, எந்த ஊழியக்காரர்களும் சரி, அவர்கள் விசுவாசிகளை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். இஸ்ரவேல் விசுவாசிகளை பார்த்து எசேக்கியேல் சொன்ன காரியம் அதுதான். அவர்கள் கடவுளை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களில் இருக்கிற அந்த மந்த புத்தி, மாயமல புத்தி, கேடுபாடு உள்ள அந்த காரியங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் விரும்புகிறார். மற்றபடி அவர்களை ஒரேடியாக முடித்து விட அல்ல. அப்படி நினைத்தால் அவரால் செய்ய முடியும். ஆனால் நமக்கு நம்மை அழிக்க அல்ல, நமக்கு வாழ்வு கொடுக்க கடவுள் வந்தார். ஆகவே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்கின்ற போது அந்த எச்சரிக்கை செய்தியை, மனம் திரும்புதல் செய்தியை சொல்லுகிற போது அதை கேட்டு அதற்கு செவி கொடுத்தவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். அப்போது அந்த ரத்தப்படி காவலனிடம் கடவுள் கேட்க மாட்டார். செவி கொடுக்காதவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அது மிக தெளிவாக இருக்கிறது. அந்த காரியம் நடந்தது. இவர்களோடு சேர்த்து தீர்க்கதரிசியும் போய் அந்த அதாவது சிறைவாசத்தை அனுபவித்தார். So he was also part of the exilic life with the people of Israelites. காரணம் பாருங்க, யாரோ செய்த தவறுக்கு அவரும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அதனாலே அவர்கள் மரித்தார்கள் என்றால் அந்த இரத்தப்பழி காவல்காரன் பொறுப்பல்ல. செய்ய வேண்டிய காரியம் மிக முக்கியமானது என்ன என்றால் அதை சொல்லி எச்சரிக்க வேண்டும். 8ஆம் வசனம் பாருங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் ரத்தப்படி உன் கையிலே கேட்பேன். 9ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்பிப்பார். சோ ஊழியக்காரன் என்பவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விசுவாச குடும்பத்தாருக்கு பொறுப்பு நான் உங்களை சரியானபடி கர்த்தருடைய வார்த்தையிலே மேய்க்க வேண்டும். நீங்கள் வழி விலகி தவறுகின்ற போது ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துகின்ற அந்த பொறுப்பு ஆசாரியனுக்கு உண்டு. மேய்ப்பன் என்று பார்க்கின்ற போது முன்னையும் சென்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பின்னையும் சென்று பாதுகாக்க வேண்டும், பக்கவாட்டிலும் சென்று பாதுகாக்க வேண்டும். பிசாசாகிய எதிரி எப்பொழுது விழிப்படலாமோ ஆடுகளை என்று சொல்லி கர்ஜிக்கின்ற போது அவனை எதிர்த்து போராடுகின்ற துணிவும் ஆசாரியனுக்கு தேவை, ஊழியக்காரனுக்கு தேவை, தீர்க்கதரிசிக்கு தேவை. ஆகவே அதே கண்ணோட்டத்தோட இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட அவர் கடவுளால் அழைக்கப்படுகிறார். அங்கே போய் சொல்லும்படியாக அவர் அனுப்பப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எசேக்கியேல் இஸ்ரவேலருக்கு காவலனாக வைத்தார் என்றால், காவல்காரன் வாட்ச்மேன் என்று சொல்லுகின்ற போது ஒரு நாட்டிலே ஒரு வாட்ச்மேன் என்று சொல்லுகின்ற போது ஒரு படையில அவன் அதாவது ஒரு பெரிய வாட்ச் டவர் இருக்கு இல்லையா, காவல் கோபுரம் போல இருக்கும். எதிரி நாட்டு படை வருகிறதா என்று அந்த காவல் கோபுரத்தில் நின்று இருக்கிறவன் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே தூங்காம விழித்திருந்து மிக எச்சரிப்போடு பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். வெளிநாட்டு படை, எதிரியுடைய படை வருகிறது என்று தெரிந்தால் உடனே அவன் சத்தம் எழுப்ப வேண்டும், எக்காலம் ஊத வேண்டும். அதைத்தான் 1 to 6 வரைக்கும் இருக்கின்ற வசனத்துல பார்த்தோம். பிரியமானவர்களே, எக்காலம் ஊத வேண்டும். சாமக்காரனே எக்காலம் ஊது, எச்சரிப்பை கொடு, ஜனங்கள் தயாராகட்டும், ஆயத்தமாகட்டும் என்ற ஒரு காரியம். இங்கே துன்மார்க்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீ போய் சொல்லு, எச்சரி, அவர்களை எச்சரி. அவர்கள் கேட்காவிட்டால் அவருடைய பாடு, கேட்டால் நல்லது. ஆனால் நீ சொல்லாமல் போனால் அது உன்னுடைய அந்த ரத்தப்பழி கேட்கப்படும். பிரியமானவர்களே, ஜனங்கள் இன்றைக்கு இந்த எச்சரிக்கை செய்தியை கேட்க மறுத்து விடுகிறார்கள், விரும்புவதில்லை. என்ன அறிவு வந்தா பாரு இதேதான். ஒரு காதுக்கு இதமா ஒரு வாக்கு சொல்றது. எப்போ அந்த இதமா பதமா சொல்லுகிறார்களோ அவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லிதான் அர்த்தம். வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை சொல்லுகிறவங்க தான் ஊழியக்காரன். நரகத்தையும் காட்ட வேண்டும், பரலோகத்தையும் சொல்ல வேண்டும், பாவத்தையும் சொல்ல வேண்டும், பரிசுத்தத்தையும் சொல்ல வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தையும் சொல்ல வேண்டும், சன்மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும், துன்மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும். சன்மார்க்கத்தினால் விளைகின்ற
ஆசீர்வாதத்தையும் சொல்ல வேண்டும், துன்மார்க்கத்தினால் விளைய போகின்ற ஆபத்தையும் அழிவையும் சொல்ல வேண்டும். சொல்லாமல் போனால் கடவுள் இடத்துல கேட்பார், எனக்கு ஊழியக்காரர்கள் இடத்துல கேட்பார். எசேக்கியேல் இடத்துல கேட்ட தெய்வம் இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் கேட்பார். ஊழியக்காரன் சொல்வதை கேட்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் கேட்காமல் போனது அவர்கள் அதாவது அவளை மிக கடவுள் அழகாக வழி நடத்தினார். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலே அவர்கள் கதறின போது அந்த கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்டெடுத்தார். மோசே அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் வாசித்து கேட்ட 1 கொரிந்தியர் 10:1-13 வரைக்குமா பார்க்கின்ற போது மிக அழகாக அவரை வழிநடத்துகிறார். 1-5 வரைக்குமாய் பார்க்கின்ற போது நடந்த காரியங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. இஸ்ரவேலர் மேக ஸ்தம்பத்தின் மூலமாக எகிப்திலிருந்து பிறகு அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக அவர்கள் காக்கப்பட்டார்கள். அடுத்து மேகத்தின் மூலமாகவும் சமுத்திரத்தின் மூலமாகவும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பழைய படத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்களா என்றால் எஸ், இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கடவுளுக்குள்ளாக புதிதாக பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் கூட அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க, கடவுள் இவ்வளவு செய்யக்கூடாது. அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக சில காரியங்களை 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கணும். என்ன அங்கே 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே பாருங்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது. பொல்லாங்கானதை செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். 8ஆம் வசனம் வேசித்தனம் செய்தார்கள். 9ஆம் வசனம் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள். 10ஆம் வசனம் முறுமுறுத்தார்கள். மிக மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் செய்தார். பொல்லாங்கானதை செய்தார்கள்னா அதான் துன்மார்க்கம். It covers the entire aspects of the wickedness. அடுத்து மிக கடவுள் விரோதமான ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. 7ஆம் வசனத்தில் பார்ப்போம். வேசித்தனம் இல்லையா? 8ஆம் வசனத்திலே வேசித்தனம். கடவுளை பரீட்சை பார்க்கிற காரியம் 9ஆம் வசனம். 10ஆம் வசனத்தில் முறுமுறுக்கிறது. அதாவது 10 கட்டளைகளில கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளை இருக்கு. நல்ல கட்டளை எது? 5ஆம் கட்டளை. 5ஆம் கட்டளை அதாவது ஒரு கத்தி எடுத்து குத்துறதுதான் கொலை கிடையாது. வாயால் சொல்லி மக்களுடைய மனதை வேதனைப்படுத்தும் கொலைக்கு சமம். ஆகவே பிரியமானவர்களே, நான் யாருமே கத்தி எடுத்து குத்துல, அவனுடைய வாயினால நீ சொல்லுகின்ற போது கொன்றுகிறாய் என்பதை மறக்க கூடாது. சிலர் சைலண்டாவே பண்ணிடுவாங்க. சைலண்ட் கில்லர்ஸ். தெரியவே தெரியாது. வாழைப்படத்தில் ஊசிக்கிற மாதிரி. நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள். கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்க்கிறார். அவர் நீதிபரர், நியாயம் தீர்க்கிறவர். கண்டிப்பாக நாம் செய்த கிரியைக்கு தக்க பலன் உண்டு. பிரியமானவர்களே, 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் அந்த காமக்காரனாக இருந்து அவர் எக்காலம் முழங்கி ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். God designated Ezekiel as a watchman for the house of Israel, and his duty is to blow the trumpet and alert his people to get ready and escort themselves from the impending doom, impending destruction, impending judgment. இருந்து காக்கப்பட வேண்டும். வரப்போகின்ற அந்த ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால் சொல்லு, எச்சரி, புத்திமதி சொல்லு, exhort them, admonish them. பசுப்புவாதி சொல்லி அவரை ஏமாற்றாதே. பிராஸ்பரிட்டி காஸ்பல் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்றால் அதுதான் பிரியமானவர்களே. இன்றைக்கு பெங்களூர்ல ஒரு சர்ச் இருக்கிறது. கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அவரை தனியாக குற்றம் சாட்டுவதை நான் நியாயம் திருத்தவில்லை, ஆனால் சொல்லுகிறேன் பார்த்ததையே சொல்லி பிரபலமான போது. ஆனால் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய சர்ச்சுக்கு இந்த விசுவாசி வந்தார். வரும்போது பெரியும் அவசரத்தில் வந்தார். இன்னைக்கு அவர் ஷூல போறார். அது ஒண்ணு. இன்னொன்று சொல்றாரு, அவர் சொன்னதுதான் சொல்றாரு. இந்த சகோதரன் சைக்கிள்ல வந்தான், இன்னைக்கு 2 வீலர்ல போறான். நடந்து வந்தவன் 2 வீலர்ல போறான், சைக்கிள்ல வந்தவன் கார்ல போறான். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீர்களா? இதுதான் ஆசீர்வாதமா? என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் ஒரு சக ஊழியக்காரனை, இன்னொரு ஊழியக்காரனை நான் நியாயம் இருக்கவில்லை.
ஆனால் கடவுள் அப்படிதான் அந்த மெட்டீரியல் பெனிஃபிட் என்ற ஒரு ஆசீர்வாதம் தான் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கஞ்சி குடிச்சு நிம்மதியோடு வாழ்கிறவர்கள் எவ்வளவு பேர் உண்டு. கறி சோறு சாப்பிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். சில காரியங்களை நாம் வாயிலாக பேசுவதில்லை, செய்கிற பல காரியங்களிலே நாம் கொன்று விடுகிறோம். ஆகவே இவைகளெல்லாம் நாம் யோசித்து மனம் திரும்ப வேண்டும். நான் என்ன பெறப்பட்ட தவறு செய்துட்டேன்னு சொல்லலாம். நாம் பாவிகள், சுபாவ பாவிகளா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் என்னோட சேர்த்து அறிக்கை செய்கிறோம். ஆகவே இந்த முக்கியமான காரியத்தை எசேக்கியேல் செய்தாக வேண்டும். அதை செய்தார். பிரியமானவர்களே, நடந்த காரியங்கள் அவர் உண்மையாக எச்சரித்தார். எச்சரிப்பின் செய்தியை கேட்டும் இவர்கள் பொல்லாததை செய்தார்கள் என்பதை நாம் இன்றைக்கு வாசி கேட்ட 1 கொரிந்தியர் 10 10 வரைக்கும் 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆகினால அந்த 1 கொரிந்தியர் 10 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கடவுள் அவர்கள் மேல் என்ன பண்றாரு? பிரியமாய் இருந்ததில்லை. ஏன்னா ஆதியாகமம் 6:5 பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனுஷனை படைத்ததற்காக விசனப்பட்டார். இந்த மனுஷனை ஏன்தான் படைச்சோம்னு சொல்லி படைத்த கடவுள் வேதனைப்பட்டார்னா எந்த அளவுக்கு மனுஷனுடைய பாவ சுபாவம் இருக்கிறது. நீங்க நானும் யாரும் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் we cannot squarely blame them. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. We are all children of God. So we are all a new being through the baptism. இல்லையா? புதிதாக பிறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற கடவுளால் பெற்றெடுக்கப்பட்ட மக்கள். இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றும் நாம் இன்னும் அவருடைய குணாதிசயத்தை பெறாமல் துன்மார்க்கத்திலே இருக்கிறோமே. சன்மார்க்கத்திற்கு வாருங்கள், உங்களுடைய வழிகளை விட்டு வழிகளை யோசித்து பாருங்கள் என்று ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லுகிறோம். கன்சிடர் யுவர் வேஸ். ஆகாய் 1:5-7 நம்ம பார்க்கின்றோம். கன்சிடர் யுவர் வேஸ், உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகவேதான் இவர்கள் துன்மார்க்கமாய் மனம் திரும்பாத பட்சத்தில் கடவுள் சொன்னார் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி. யார் ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள்? யாரு? இஸ்ரவேல் மக்கள். ஆகவேதான் அவரிடத்தில் அவர் பிரியமா இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கின்ற போது 6 லட்சம் எபிரேயர்கள் இருந்தார்கள். அவருடைய மறைவு பிள்ளைகள் என்று பார்க்கும்போது 20 லட்சம். ஆனால் அவர்கள் கானானுக்கு போய் சேர்ந்த போது எவ்வளவு பேர் போனார்கள்? எண்ணாகமத்தில் பார்க்கின்ற போது காலேபு யோசுவாவுடைய குடும்பத்தார் மாத்திரம் போனாங்க, யாரும் போல. எல்லாரும் வனாந்திரத்துல அவர்கள் விழுந்து செத்து போனார்கள். அடித்தார், நொறுக்கினார். கடவுள் அன்பு செலுத்தவும் தெரியும், அடித்து நொறுக்கவும் அவருக்கு தெரியும். அவர் பட்சபாதம் இல்லாத கடவுள். இஸ் இம்பார்ஷியல் காட். மனதுருக்கமுள்ள கடவுள். அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்கினி. ஆகவே மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டும் யோசிச்சு பாருங்க. ஆல்வின் தாமஸ் என்ற ஒரு ஊழியக்காரர், ஒருவேளை நீங்க நிறைய யூடியூப்லாம் பாக்குறீங்களா? அவர் சொல்றாரு, ஒரே ஒரு ஆத்மாவின் நிமித்தமாக அவர் ரட்சிப்பு நிமித்தமாக பரலோகத்துல பெரிய சந்தோஷம். அவர் சொல்றாரு, எனக்கு பாருங்க 40 50 அந்த மாதிரி எல்லாம் விசுவாசம் இருந்தாலும் எல்லாம் முடியாது. லட்சக்கணக்கில் இருந்தா தான் நான் ஊழியம் சொல்றேன். ஒரே ஒரு ஆத்மா கடவுளத்துல வருகின்ற போது பரலோகத்துல சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற நீ ஊழியக்காரனா? நீ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமாவளா, ஆகினால் தான் பேர்கிட்டயே சொல்றேன். ஜிம் எலியட் என்ற ஒரு மிஷனரி ஈக்குவடார் என்ற தேசத்திற்கு போனார். அங்கே நரமாமிசம் பட்சிகள் மனுஷனை வெட்டி தின்கின்ற மக்கள் மத்தியிலே, கேனிபால்ஸ் மத்தியிலே போய் ஊழியம் செய்தார். எவ்வளோ நாள் செய்தார். மறைந்திருந்து ஒளிந்திருந்து ஜெபித்து மிக தியாக உள்ளத்தோடு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தார். கேட்டவர்கள் அவரை கொல்ல ஓடி வந்தார்கள். தப்பித்து தப்பித்து தப்பி கடைசியிலே அந்த கேனிபாலுடைய தலைவன், அந்த கூட்டத்தினுடைய தலைவன் ஒரு நாள் இவரை கொன்று போட்டார். கொன்ற பிறகு அவரை சமைத்தும் சாப்பிட்டு விட்டார்கள். இது நடந்த சம்பவம் பிரியமானவர்களே.
ஆனால் அவர் போய் சுவிசேஷம் அறிவித்து யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில அவரை கொன்ற பிறகு கொன்று அதை சமைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய உருவம் வந்து நின்றது. அதை பார்க்கின்ற போது அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கரம் இருந்து இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொல்லி அந்த அந்த கேனிபாலுடைய தலைவன், அந்த நரமாம்சம் சாப்பிடுகின்ற அந்த கூட்டத்தினுடைய தலைவன் சாட்சி சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு மளமள என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஈக்குவடார் தேசம் கிறிஸ்தவ தேசமாக இருக்கிறது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாது இருந்தால் செத்ததா இருக்கும், தனித்திருக்கும். அது செத்ததையாக மிகுந்த பலனை கொண்டு செத்த அந்த கோதுமை மணி செத்து மடிந்தது. ஆகவே ஈக்குவடார் தேசம் இன்றைக்கு கிறிஸ்துவரான மனுஷரை வெட்டி தின்று கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நாகரிகம் உள்ள கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்களாக, எல்லாரையும் நேசிக்கிற மக்களாக மாறியிருக்கிறார்கள் என்றால் அது ஊழியம். போய் அவர் எச்சரித்து சொல்லியிருப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது repentance and transformation of the wicked person. துன்மார்க்கரின் மனம் திரும்புதலும் மனமாற்றமும், இதை கடவுள் அதிகமாக விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வாசித்து கேட்ட இந்த பகுதியிலே பாருங்கள், 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மனத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி படைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவருடைய சொல்லு. நீங்கள் சாவதற்காக அல்ல, நீங்கள் வாழ பிறந்தவர்கள் என்று சொல்லு. நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நித்திய வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்றால் அவரையே, அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அர்த்தம். So he is our only source for the eternal life. So ஆகவே மனம் திரும்பி பிழைப்பதையே கடவுள் விரும்புகிறார். துன்மார்க்கன் மனம் திரும்பி புது வாழ்வு வாழ நினைக்கும் மனதிற்கும் உள்ள கடவுள். ஒவ்வொரு மேலும் அவர் மனதிற்கும் உடையவர். மத்தேயு 18:14 பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தின் பிதாவின் சித்தம் அல்ல. மத்தேயு 18:14 இருக்கிறது. அதே போல இன்னைக்கு வாசிக்கிற சங்கீதம் 85:6-8 பாருங்கள். அங்கே சங்கீதக்காரன் ஒரு கேள்வி கேட்கிறார். படிக்குமா? சங்கீதம் 85:6. சங்கீதக்காரன் ஒரு கேள்வி கேட்கிறார் கடவுளத்துல. படிக்குமா? உம்முடைய ஜனம் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அவர் உயிர்ப்பித்தாரா இல்லையா? அடிமைத்தனத்துல விழுந்து செத்து போயிருந்தவர்களை ஜீவனை கொடுத்து மறுபடியும் வா, கானான் தேசத்துக்கு வா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வா என்று அவர்களோடு அவர் அழைத்து வந்தார் இல்லையா? அதைதான் நீங்க பார்க்கலாம். அவர்கள் ஞான மன்னாவை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த ஞான கண்மனை கிறிஸ்துவே அவர்களோடு அவர் டிராவல் பண்ணார். ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்லி அவர்கள் பார்க்க முடியாது. மனுஷனை போலவே கூடவே அவர் பயணித்தார் கிறிஸ்து. இவ்வளவு செய்தும் கூட கேள்வி கேட்கிறார். ஆனா பதில் பாருங்க, 85:8 படிக்குமா? உமது ஜனம் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? 8ஆம் வசனம், கர்த்தராகிய கடவுள் விளம்புவதை அவர் சொல்லுகிற அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. அந்த கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. விளம்புவதை கேட்டேன், அவர் தமது ஜனத்திற்கும் தமது மக்கள் ஜனத்திற்கும் பக்தருக்கும் சமாதானம் கூறுவார். சஞ்சலம் இல்ல, வேதனை இல்ல, சமாதானம். உங்களுக்கு சமாதானம், ஷாலோம். ஷாலோம் என்று சொல்லும்போது வெல்பீயிங், உங்களுக்கு எல்லாம் சௌக்கியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சௌக்கியமா இருக்கிறவங்க கேட்கிறதா? நீங்க நல்லா இருங்கள் என்று சொல்லி நம்மை படைத்த தெய்வம் விரும்புகிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதும் உதாசீனப்படுத்தி தள்ளி போடுவதும் உன்னுடைய கருத்து தான் இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் விட்டு விடுகிறோம். பயம் கிடையாது நமக்கு. அடுத்து படிமா?
மனக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அதான் அவர் எதிர்பார்க்கிறார். நீ மறுபடியும் பழைய குருடி கதவு திரடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில ஒண்ணும் இல்லை. நிறைய பழமொழிகள் உண்டு. அது சொல்லுவாங்க, அதெல்லாம் இது கேட்டுட்டு காலையில் என்ன கேட்டா அவங்க சித்தப்பான்னு சொன்னாங்க. சரி, அது உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி பிரியமானவர்களே, கேட்க வேண்டும். இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடக்கூடாது. அதற்காக தான் கடவுள் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லி. எல்லாருக்கும் காது உண்டு. இங்க நம்ம உட்கார்ந்து இருப்போம், கவனம் வேற எங்கோ இருக்கின்ற போது கண் இங்கே இருக்கும், காது இங்கே இருக்கும். காது இருந்தும் கேட்காது. ஏசாமி சொல்லும் போது நிறைய பேர் அடைத்துக் கொண்டார்கள். கேட்க மனதில்லை என்றால் சொல்ல வேண்டிய காரியம் சொல்லப்பட்டாயிற்று. கேட்கப்பட்டு மனம் திரும்பவில்லை என்றால் நியாயத்திற்கு தொடரும். பிரியமானவர்களே, அவர் மனதுருக்கம் உள்ள கடவுள் என்பதை 103ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் நமது பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமலும், எடுமாது 103 பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமலும் இருக்கிறார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் லகுவாக இருக்கிறோம், லேசாக இருக்கிறோம். ஆனாலே என்ன, ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ஐயோ என்ன கஷ்டத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, சகிக்க முடியாத கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு வாஸ் கேட்ட அந்த 1 கொரிந்தியர் 10 பாருங்க, கடைசி 13ஆம் வசனத்துல சோதனை வருதான். இதை செய், அதை செய், தகாத காரியத்தை செய்யும் சொல்லி சோதனை கொடுப்பான். சோதனைக்காரன் பிசாசு. செய்யாத நீ, டோன்ட் டு இட். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நீ அதுல தப்பிக்கொள்ள வழி ஆண்டவர் செய்வார். அவர் சோதித்து நம்மை வேதனைப்படுத்துகிற கடவுள் இல்ல, பிசாசு தான் அப்படி சோதனைப்படுத்துகிறவன். எந்தெந்த காரியங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சற்று யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்ல, ஒரு தீர்மானம் எடுப்போம். சுவாமி, ஆலயத்துக்கு நான் நேரத்துக்கு வரத்துக்கு நான் அந்த காரியத்தில் மனம் திரும்புறேன். 9 மணி நான் அனௌன்ஸ் பண்றேன், 9:30 அட்லீஸ்ட் ஐ ஹேவ் டு பி தேர் ஆன் டைம் என்ற ஒரு எண்ணம், ஒரு தீர்மானம் எடுங்கள். அது கடவுள் ஆசீர்வதிப்பார். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு இது ஊருக்கு போறோம்னா நீங்க லேட்டா போவீங்களா? இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா நீங்க லேட்டா போவீங்களா? ஆபீஸ் போகும்போது லேட்டா போவீங்களா? 1 or 2 டைம்ஸ் போய் பாருங்க. உங்களுக்கு லேட் அட்டெண்டன்ஸ் போடுவாங்க, அப்புறம் பேமெண்ட் டிடக்ஷன் இருக்கும். அந்த முதல் பாடல் பாருங்க, முதல்ல வசனம் அடங்கி பாருங்க, ஆரம்ப வரிகள் இருக்கிறது. அங்கே பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எப்பொழுது ஆசீர்வாதம் போட்டு ஆரம்பிக்கிறோமா, அந்த ஆசீர்வாதத்தை அதாவது இழந்து போகாதீர்கள். நான் இன்றைக்கு இருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன், நாளை மரித்து போவேன். ஆனால் it is not that I, but what I carry the office. இல்லையா? ஒரு ஆசாரியனாக யார் வந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே அவருடைய ஆலயத்திலே வந்து காத்திருப்பதை நான் வாஞ்சிப்பேன். 84 சங்கீதத்துல ஊரெல்லாம் வரமெல்லாம் இருக்கலாம், எங்கேயோ நம்ம போயிருக்கலாம் இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்திலே வருவதற்காக நீங்கள் தீவிரித்து வாருங்கள். நாங்கள் குற்றப்படுத்த சொல்லவில்லை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது கூட ஒரு மனம் திரும்புதல். என்னுடைய செய்கையில, என்னுடைய வார்த்தை சொல்லாமலே கூட அநேகரை குற்றப்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து நான் இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். அது மனம் திரும்புதல். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்கள், அது நீங்களே யோசித்து பாருங்க. மனம் திரும்புதல் என்றால் என்ன? பொல்லாத காரியங்களை, விபச்சாரத்தை நம்ம செய்யணும் இல்லையா? ஆனா விக்கிரகாராதனை செய்யணுமா? பொருளாசையில் விக்கிரகாராதனை என்று சொல்லி எப்போ கடவுளை தேடாமல் மற்ற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, பொருளாசைக்கு இடம் கொடுத்துட்டோம் என்று அர்த்தம். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருப்போம். கடவுளை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். ஆகவே நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய சுயநீதியை நாம் தேடுகிறோம். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்,
செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் எப்பேற்பட்டது என்றால் ஏசாயா 64:6 பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம வாசிக்க அந்த 13ஆம் வசனம் பாருங்க. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமான் சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்தில் சாகும். தன் நீதி, சுய நீதி, அது எப்பேற்பட்டது என்றால் ஏசாயா 64:6 பார்க்கின்ற போது அது அழுக்கான கந்தை. என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, தூசியும் குப்பையுமா இருக்குது. ஆனால் தேவ நீதி முக்கியமானது, கடவுளுடைய நீதி, அதுதான் நம்மை செம்மையான பாதையில வழிநடத்தும். பிரியமானவர்களே, 16ஆம் வசனத்துல பாருங்கள். அங்கே 14ஆம் வசனத்துல பின்னும் சாகவே சாகுவா என்று நான் துன்மார்க்கன் சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாத படித்து ஜீவ பிரமாணங்களை நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். சோ மனம் திரும்புதல் என்ற ஒரு காரியம் வந்த பிறகு அதை வெளிப்படையாக காட்ட வேண்டும். லஞ்சம் வாங்கியிருக்கிறோம் நம்பி கொடுத்துடணும். அதை யார் செய்தார்? வேதத்துல சகேயு. நீ வா, உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்வது மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை அழைத்துக் கொண்டு போனான். அப்போ அவனுக்குள்ள மன திரும்புதல் ஏற்பட்டு, ரிப்பன்டன்ஸ் ஏற்பட்டு, ஆண்டவரே நான் யார்கிட்ட ரெண்டத்துல வாங்கினாலும் கொடுத்துறேன் சுவாமி, நான் கொடுத்துறேன். அவன் எடுத்து கொடுக்கும் போது கடவுள் சந்தோஷப்பட்டு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் யாரு? ஆபிரகாமின் குமாரன். அந்த மனம் திரும்புதல் என்பது பிராக்டிகலா வெளிப்படையா தெரிய வேண்டும், செயலில காட்ட வேண்டும். அதை சகேயு செய்தார். எச்சரிப்பின் செய்தி சொன்ன போது நினிவே மக்கள் யாரை அனுப்பினார்? நினிவே போக சொல்ல. யோனா அவன் போனது எந்த இடம்? தர்சீசுக்கு போனான். அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான். அது நல்ல வியாபார ஸ்தலம். அங்க போய் என்ன சொல்ல? நினிவே போ. அங்க மிக கொடூரமான மக்கள் இருக்கிறார்கள், அசிரியர்கள். அதாவது ஒரு கழுமரம் சொல்லிட்டு ஒரு கடப்பாறை நட்டு வச்சு மனுஷரை தூக்கி அதில் உட்கார வச்சு இன்னைக்கு நாளை கூட அவ்வளவு கொடூரமான தண்டனைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துக்கு போப்பான்னு சொல்றாரு. அவர் போல கடைசியில மீன் விழுங்கி அது மீன் வாங்கி எடுத்து வச்சு அதை பிழைக்க வைத்து கடைசியில போய் சொல்லுறாங்க. சொன்ன பிறகு கூட அவனுக்குள்ள ஒரு கடவுள் அவனை அழிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. அதை செய்துட்டான். ஏன் உனக்கு அவ்வளோ ஆசை? மக்கள் பிழைக்கட்டுமே. கடவுள் சொல்றாரு, இல்ல பாகாலுக்கு முழக்கம் படிக்காத ஒரு ஜனங்கள் இருக்காரு. அவன் போய் சொன்ன மாத்திரத்துல ராஜாவும் அங்க இருக்கின்ற அதிகாரிகள், மக்கள், பொதுமக்கள், மிருகங்கள் கூட ரட்டுடுத்தி சாம்பலில உட்கார்ந்து வாசம் வைத்தார்கள். கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர் மனம் வருந்தி அவர் என்ன பண்ணாரு? அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போனார். ஆகவே உனக்கும் எனக்கும் கூட பிரியமானவர்களே, இந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு கட்டளை இருக்கிறது, கட்டாயம் இருக்குது. ஏனென்றால் இது ஊழியக்காரன் மட்டும் உங்களுக்கு மட்டும் சொல்றதில்லை. கர்த்தரை அறியாத மக்களுக்கு நாம் போய் சொல்ல வேண்டும். கர்த்தரை அறியாத இந்திய தேசம் கோடிக்கணக்கான மக்கள், நீயும் நானும் உண்மையான கிறிஸ்துவர்களாக அவர்கள் மத்தியிலே பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். நீ சொல்லியும் அவர்கள் வராமல் போனால், கர்த்தருடைய மந்தையிலே சேராமல் போனால் நீ கவலைப்படாதே. சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. இல்லை என்றால் நீ பரலோகத்துக்கு போவ. உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் ஐயோ பக்கத்தில் இருந்தார் என்று சொல்லவே இல்லையே சொல்லி வேலைப்படுவோம். சொல்ல வேண்டிய கடமையை நாம் செய்து கொடுப்போம். அப்பொழுது பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அநேக சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய சுயநீதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்காக சொல்கிறேன். நம்முடைய வழி எப்போ ஏற்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க முடியாது சொல்றார். 17ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய வழி சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். கடவுளுக்கு கண்ணே இல்லை, எனக்கு என்னத்தை செய்தாருன்னு சொல்றோம். என்ன பண்ணிட்டாரு? என்ன உயர்த்திட்டார்? உன்னை உயர்த்திட்டார், உன்னை உயிரோட வைத்திருக்கிறார். என்னால அது பெரிய விஷயம். நம்முடைய வழிதான் பெரிய வழி என்று நாம் நினைக்கிறோம். இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். பிரியமானவர்களே, அது தவறு. ஏனென்றால் மனுஷனுக்கு தோன்றுகின்ற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2 பார்க்கும். மனுஷனுக்கு சபையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் கர்த்தருடைய வழி செம்மையான வழி, அது நித்திய பாதைக்கு நம்மை வழி நடத்தும்.
ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிப்பாங்க. உறவுகளோடு உள்ள காக்கை ஒரு இலக்கணமாக இருக்கிறது. தேனி ஒற்றுமைக்கு ஒரு இலக்கணமாக இருக்கிறது. நாய் நன்றி உள்ள ஒரு பிராணியாக நன்றிக்கு இலக்கணமாக இருக்கிறது. ஆனால் பொறாமை, கருப்புரிமை, சுயநலம், தலைநலம் இதுவே இன்றைய மனம் திரும்பாத மனுஷருடைய இலக்கணமாக இருக்கிறது. இதிலே நாம் மனம் திரும்பினவர்களாக இருக்கிறோமா, மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னிலே மனமாற்றம் ஏற்பட்டால் தான் நான் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியும். அதுதான் உண்மையான சாட்சி. இல்லைன்னா நான் போய் சொன்னேன்னா இவனுடைய இதுலயே அவ்வளோ இருக்குது, இவன் குடும்பத்திலேயே இவ்வளோ இது இருக்குது, இவன் யோகியமா அப்படி கேட்க ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே நான் என்னிலே மாற்றம் ஏற்பட வேண்டும், என்னிலே அந்த மாற்றம் உருவாக வேண்டும். அடுத்து மற்றவர்கள் சொல்லுகிற போது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொண்டு வருவார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு மனம் திரும்பினவர்களாக இந்த 2 காலங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து அவர் கேட்ட சாட்சிகளாக வாழ கடவுள் அனுப்பி செய்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களில் சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை வளர்த்துக் கொள்வாராக. ஆமென்.